உங்களுடைய அப்பா கருணாநிதி சக்கர நாற்காலியில் போயிட்டு தயாநிதி மாறனுக்கு இந்த பதவி வேணும், ஆர் ராசாவுக்கு இந்த பதவி வேணும், முரசொலி மாறனுக்கு அந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறப்போ உங்களுடைய பெரியாரிசம் அண்ணாயிசம் எங்கே போச்சு? எங்கள் கட்சியால் கட்டங்கட்டப்பட்டவர்கள், அதாவது ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆலோசனையின் பேரில் இதை பேச வந்த அமித்ஷாவை காக்க வச்சது வரலாறு இருக்குது. அனாவசியமாக பேசாத கனிமொழி, அதுக்கு மேலே எங்களுக்கு பேச வரும். எப்படி விஜயகாந்தை வந்து எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக ஆக்குச்சோ உன்னையும் ஒரு நிலைப்படுத்தும், உன் பெருமை காப்பாற்றப்படும். விஜயகாந்த் கட்சியே இனிமேல் சாதிக்கிறதுன்றது கஷ்டம். விஜய் சாதிப்பாரான்ற கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டை ஒருத்தரா ஸ்டாலின் ஆடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா மனைவி துர்கா, இந்த பக்கம் பார்த்தா மருமகன் சபரீசன், இப்படி பார்த்தா துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டு உன் புள்ள, நீ முதலமைச்சர். எந்த அதிகாரி யார் சொல் வார்த்தையை கேட்பான்? எப்படி ஆட்சி நல்லா நடத்த முடியும்? நீ புத்திசாலித்தனமா இல்லாத முதல்வர். திமுக சரிவு. இந்த தொகுதி பங்குல காங்கிரஸ் நிறைய சீட்டு கேட்கறான் போதே உன்னை தரம் பிரித்து பார்த்துட்டான். இனிமேல் உன் கட்சி காலி. நாளைய நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கபாண்டியன் சார். கனிமொழி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது அண்ணாயிசமாக இருந்த அதிமுக வந்து இப்போ அமித்ஷாயிசம் மாறிடுச்சு, தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும்னா திமுகவுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? கனிமொழி பேசுறது உண்மையாக நகைப்புக்குரியதாக சிரிப்பு தான் மூட்டுது எனக்கு உண்மையாக பேசும்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடிக்கடி சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாடே சிரிக்கிற அளவுக்கு. இப்போது இது அமித்ஷா இசம் சொல்லியிருக்காங்க. அண்ணா இசமாக இருந்தது அமித்ஷா இசமாக மாறி போச்சுன்னு. அண்ணா இசத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்களா? 5 ஆண்டுகள் பிஜேபியோட கூட்டணி இருந்து பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சு உங்களுடைய அப்பா கருணாநிதி சக்கர நாற்காலியில் போயிட்டு தயாநிதி மாறனுக்கு இந்த பதவி வேணும், ஆர் ராசாவுக்கு இந்த பதவி வேணும், முரசொலி மாறனுக்கு அந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறப்போ உங்களுடைய பெரியாரிசம் அண்ணாயிசம் எங்கே போச்சு? பிஜேபி தான் மதவாத கட்சி ஆச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, மதவாத கட்சி, அது கூட கூட்டணி கூடாது அப்படின்னு சொல்கிற நீங்கள் 5 வருடம் அனுபவிக்க வேண்டிய பதவிகளெல்லாம் அனுபவித்த போது எங்கே போச்சு? எங்களை பற்றி இப்போ சொல்ல வந்துட்டீங்க கனிமொழி அவர்களே. அதாவது உங்கள் மாமன் யார்? முரசொலி மாறன் இலாக்கா இல்லாத மந்திரியாக அமெரிக்காவில் மருத்துவ செலவு உங்கள் குடும்பத்திடம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அமைச்சரவையிலேயே இருக்கிற மாதிரி வாஜ்பாயிடம் பேசி 1 வருஷம் ஏறக்குறைய அமெரிக்காவில் இருந்து அந்த மருத்துவ செலவை கூட அரசாங்க சார்பில் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் இதை பேசக்கூடாது. அண்ணாயிசம்ன்றது நாங்கள் உண்மையாகவே நாங்கள் காப்பாற்றுறோம். உங்கள்கிட்ட அண்ணாயிசம்ன்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன். உங்கள் அப்பா கிட்ட வந்த உடனே கட்சி திமுக என்னவாச்சு, திருடர்கள் முன்னேற்ற கழகமாகி போச்சு, அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் கட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு அருகதையே உங்களுக்கு கிடையாது கனிமொழி. எங்களை நீங்கள் தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கள் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உன் கட்சி வேலையை நீ பார், எங்கள் கட்சி வேலையை எங்களுக்கு பார்க்க தெரியும். எங்களுக்கான தலைவர் எடப்பாடியார் இருக்கார். அவர் சொல்கிற விதம், அவர் எங்களை வழி நடத்துகிற விதம், அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு நாங்கள் பக்குவப்பட்டுட்டோம். எப்படி அம்மா மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு அடுத்த வந்த அம்மா, அதுக்கு அடுத்த வந்த தன்மானமிக்க தலைவர், ஆளுமை திறன் உள்ளவர் எடப்பாடியார் எங்களை இந்த கட்சியை வழிநடத்த வந்துட்டார். அதனால் எங்களுக்கு இந்த கேள்வியை நீ கேட்கவே கூட அண்ணாயிசம் உங்ககிட்ட இருக்கான்னு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பிஜேபி கிட்ட கூட்டணியாக இருந்துட்டீங்க. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி எங்கள் கட்சியால் கட்டங்கட்டப்பட்டவர்கள், அதாவது ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில
ஆலோசனையின் பேரில் இதை பேச வந்த அமித்ஷாவை கிண்டி ஐடிசி ஹோட்டலில் நாங்கள் அவருக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகி போச்சு காக்க வச்சது வரலாறு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது ஆணவ போக்கோட நான் சொல்ல வரல. ஆணவ போக்கோட சொல்ல வராமல் அதுக்கு அடுத்தது எங்கள் எடப்பாடியாரே சொல்லியிருக்கார். அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுடைய இயக்கத்தை வந்து கட்டி காத்தது மத்திய அரசு, அன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி மத்திய அரசுன்னு சொல்லிட்டு நன்றி உணர்வோடு சொல்லியிருக்கார். இதுதான், இது அமித்ஷா ஈசம் கிடையாது. நன்றி உணர்வோட அன்றைக்கு இருந்த காலகட்ட சூழ்நிலையில் அம்மா உடல்நல சரியில்லாமல் இருந்தபோதும் இந்த கட்சியை நிலைநிறுத்தத்துக்கு பாடுபட்ட கட்சியை சில புல்லுரிகள் உள்ள நுழைஞ்சி இதை கெடுத்துடக்கூடாது, திமுக அப்போவே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் மத்தியில் ஆளுகின்ற மத்திய அரசு பிஜேபி அரசு எங்களை இந்த கட்சியை ஆட்சியை காப்பாற்றுறது எங்கள் எடப்பாடி நன்றி உணர்வோட சொல்லியிருக்காரு. அந்த நன்றி உணர்வோடு தான் இப்போ அமித்ஷாவை சந்திக்க போகும்போது என்னுடைய தன்மானத்துக்கு நான் தன்மானத்தை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. பதவி முக்கியம் கிடையாது, தன்மானம் பதவி எனக்கு முக்கியமே கிடையாது, எனக்கு தன்மானம் தான் முக்கியம், இயக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டே போனார். அங்கே போயிட்டு இந்த அவர்கிட்ட அமித்ஷா கிட்ட பேசும்போது இந்த கட்சி நலனை பற்றியும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பற்றியும் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொன்னார், பேட்டியும் கொடுத்தார். இதில் வரும்பொழுது இப்போ நான் இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் இப்படி துடைக்கிறேன் இப்படி இருக்குது. அமித்ஷா கிட்ட போகிறார் உள்ளுக்கு, இதெல்லாம் கேமரா பார்க்குது, உள்ளே போய் பேசிட்டு வராரு, பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. வெளியே வரும்போது வியர்வை துளியோ இல்லை ஏதோ ஒரு இதில் கைக்குட்டையை எடுத்து அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் தான் துடைக்க வரும். அதை வந்து ஒரு 10 செகண்ட் ஓடுற மாதிரி எல்லா ஊடகங்களும் அவங்களுக்கு அடிவருடியாக இருக்கிற ஊடகங்கள்லாம் அதை சித்தரித்து போட்டுது. கேவலமாக இல்லையா இது? இந்த தன்மை வந்து கேவலமாக இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு சுடுகாடுக்காக எடப்பாடிகிட்ட வந்து வாசலில் வந்து கெஞ்சனீங்களே, எல்லாம் அழுது கெஞ்சனீங்களே, டிஆர் பாலு, நீ, உங்கள் அண்ணன், அன்னைக்கு வந்து அவர் வீட்டு வாசல்னு கெஞ்சி அழுதிங்க. அவரும் பெருந்தன்மையோட சில ஆலோசனை அடிப்படையில் விட்டு கொடுத்தாருன்னு விட்டு கொடுத்தது தான் உங்கள் அப்பா சுடுகாட்டுக்கே. அதனால் அனாவசியமாக பேசாத கனிமொழி, அதுக்கு மேலே எங்களுக்கு பேச வரும். அன்னாயசத்தை எங்கள் கொடியில் வச்சு புரட்சித் தலைவர் இதயத்தில் வச்சவர் கொடியிலையும் வச்சார். இன்றைக்கி எங்கள் எல்லார் இதயத்திலும் அண்ணா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அண்ணாவை வந்து அண்ணா குடும்பத்தை நிர்கதியாக்குனது உங்கள் அப்பா கருணாநிதி, உங்கள் இப்போ திருடர்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கிற திமுக தான் அந்த குடும்பத்தை எதுவுமே கண்டுக்காமல் விட்டீங்க. ஆனால் பரிமளத்தையோ, அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் பரிமளத்தையோ, அண்ணாவுடைய துணைவியார் ராணி அம்மாளையோ பாதுகாத்தது அண்ணா திமுக. அதனால் எங்களுக்கு தெரியும், இந்த அட்வைஸ் கொடுக்குற வேலை, சில்லுண்டி வேலைலாம் எங்ககிட்ட வேணாம். ஆனால் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே தமிழகத்தில் இருக்கிறது வந்து அமித்ஷா அதிமுக வரக்கூடிய தேர்தலில் கூட யாருக்கு எவ்வளோ சீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார், எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ண மாட்டார்னு சொல்கிறாரு. அமித்ஷாவே வந்து மேடையிலே பேசிட்டார். மத்திய அரசாங்கத்துக்கு அரசு தேர்தல் வரும்பொழுது, பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அனைத்து இந்தியா முழுமைக்கும் நாங்கள் தலைவர், தமிழகத்துக்கு எடப்பாடியார் தான் தலைவர், அவர் சொல்கிறது தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நீ என்ன நடுவில் நாட்டு வக்கீல், கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வக்கீல், அந்தோட நிறுத்திக்க. நாட்டு பஞ்சாயத்து வக்கீல் ஆர்எஸ் பாரதி எங்களை தொடர வேலை வச்சுக்காத. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைமை வந்து சரியாக வழி நடத்திட்டு போகிறார். அமித்ஷா சொல்கிறது இங்கே தொகுதி பங்கீடு கிடையாது. எடப்பாடியார் என்ன ஆலோசனை செஞ்சு தலைமை கழக நிர்வாகிகளோட, அமைப்பு செயலாளர்கள் கூட, மூத்த நிர்வாகிகள் கூட, மூத்த தலைவர் ஆலோசித்து அவர் முடிவு எடுக்கிறது தான் இங்கே நடக்கும். இது அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டார். இடையில் இந்த நாட்டு வக்கீல் வேலை, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலை எங்ககிட்ட வேணாம், வேலையை பாரு.
கண்டிப்பாக இப்போ வந்து தாவேக்காவுடைய வந்து இந்த சுற்றுப்பயணங்களை பார்க்கும்பொழுது அதிகமாக மக்கள் கூடக்கூடுது சூழலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து தாவேக்கா வந்து அந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா திமுக வந்து இங்கே விஜயோட கட்சியை வந்து அழிச்சிரும், ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது, ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது, ஸோ இதோட ஒன்று சேர்ந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இது அருமையான கேள்வி. திமுகவோட கடந்த கால வரலாறுலாம் பார்க்கும்போது கட்சியை உடைச்ச வரலாறு தான் ஜாஸ்தி. விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எங்கள் கட்சி மதிமுக, இப்படி அவங்க உடைச்ச பார்த்தது தான் ஜாஸ்தி. அவங்க யாரையுமே நிம்மதியாக வாழ விட்டவங்க கிடையாது, எந்த இயக்கத்தையும் ஒன்றுபடுத்தினவங்க கிடையாது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நம்ம விஜயகாந்த், தேமுதிக, இவங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது எங்கள் இயக்கம், எங்கள் கட்சி தான் அவங்களுக்கே அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது. உடச்சி பார்க்கல. இந்த சித்து விளையாட்டு விளையாடுற வேலையெல்லாம் அதிமுக செய்யாவது. நீங்கள் இதை கேட்குறீங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? அதான் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து தாவேக்காவை அதிமுக கூட்டணி கூப்பிட்றாரு. அதாவது நம்ம விஜயகாந்தியே அவர் வந்து பெருசாக பண்ணி ஒரு தொகுதி விருதாச்சலம்ன்ற ஒரு தொகுதி தான் அவரால் ஜெயிக்க முடியுது அவர் கட்சி. அதுக்கப்புறம் அதிமுக கிட்ட நாடி வந்ததால தான் விஜயகாந்தே வந்து எதிர்கட்சி இல்லை, கருணாநிதியோட அடிவருடி தான் முதல்ல. அவங்க குடும்பமே விஜயகாந்துக்கும் பிரேமலதாவுக்கும் கல்யாணம் பண்ண வச்சதே கருணாநிதி தான். ஆமாம். அப்படிப்பட்ட விஜயகாந்தை அம்மா கிட்ட நெருங்கி வந்ததால் அம்மா பெருந்தன்மையோடு அவங்கள ஏற்றுக்கிட்டு வேண்டான்னு சொன்னாங்க. அம்மா அந்த கூட்டணியை எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் சொன்னதின் அடிப்படையில் அன்னைக்கு விஜயகாந்தை கூட்டணி சேர்த்து அவங்கள மேலே வச்சு பார்த்தாங்க. எப்படி எதிர்கட்சி தலைவராகவே ஆக்கினாங்க. அன்னைக்கு திமுக வந்து எதிர்கட்சி கிடையாது. கண்டிப்பாக அன்னைக்கு திமுக இந்த மாதிரி வரலாறு இத்தனை வருடம் பாரம்பரியம், எங்களுக்கு 75 வயதோட பாரம்பரியம் அப்படி மார்த்தட்டி கொள்கிறாரு மு.க.ஸ்டாலின். நான் உங்களுக்கு அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் இயக்கம் எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் உட்கார முடியாத பண்ணதான் அதிமுக. புதுசாக வந்த ஒரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக்கினது தான் அதிமுக. இப்படி அதிமுகவுக்கு ஒரு நல்ல வரலாறுகள் உண்டு. திமுகவுக்குன்னு பார்க்கும்போது நல்ல வரலாறுலாம் கிடையாது. அப்புறம் அதான் இப்போ ராஜேந்திர பாலாஜி கூப்பிட்டுருக்கார். என்னன்னு, விஜய் வந்து அதிமுகவுக்கு வந்தால் அந்த இயக்கம் காப்பாற்றப்படும், அவருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக இருக்கும். நான் விஜய் தம்பிக்கு சொல்லிக்கிறேன், கூட்டம் கூடுது. அனுஷ்கா நகை கடையை திறக்க வரட்டும், த்ரிஷா நகை கடையை திறக்க வரட்டும், இன்னும் சில முன்னணி நடிகைகள்லாம் இருக்காங்க. இவங்க நகை கடையை திறக்க வராங்க. முதல் நாள் 2 நாளுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாவே எக்கச்சக்கமான கூட்டம் வந்து சேர்ந்து போகுது. ஏன்னா திரைப்படத்தில் பார்க்குறவங்க நேரடியாக பார்க்குறோமேன்ற ஒரே காரணம்தான். இந்த ஒரே காரணம் தான் தவிர, எப்படி விஜயகாந்தை வந்து எதிர்கட்சி தலைவராக அதிமுக ஆக்குச்சோ உன்னையும் ஒரு நிலைப்படுத்தும், உன் பெருமை காப்பாற்றப்படும். ஆனால் திமுகவுக்கு பி டீம் நீ. நாங்கள்லாம் நினைக்கிறது, என்னை போன்ற சிலர் நினைக்கிறது, திமுகவோட பி டீமாக தான் உன்னை பார்க்குறோமே தவிர, நீ வந்து தனி கட்சி ஆரம்பித்து அதில் சாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி சாதிக்கணும்னு நினச்சா ஆனால் ராஜேந்திர பாலாஜி சொன்ன மாதிரி அதிமுகவோட சேர்ந்துரு. உன்னுடைய கட்சி ஒரு 10 பேராவது சட்டமன்றத்தில் வருவான், உன்னுடைய இயக்கம் அங்கீகாரம் பெறும், தேர்தல் ஆணையத்தில் ஒரு முக்கியத்துவம் பெறுவேன். இதை விட்டுட்டு நான் தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திமுக வந்து சிறுபான்மையினருக்கு எந்த நலத்தையும் செய்யலை. இவர் வந்து விஜய் வந்து ஜோசப் விஜய் கிறிஸ்துவ அமைப்பிலிருந்து நிறைய பணம் இப்போ கொட்டி வருது. ஏன்னா நம்ம ஆளுங்க ஒருத்தர் வரட்டும் அப்படின்ற இதில் வருது. நான் இதை வந்து மதத்தை பிரித்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. அதிமுகவுக்கு மதம்ன்றதே கிடையாது, மனிதாபிமானம், மனித நேயம், இதுதான் அதிமுக. இந்த அதிமுகவில் வந்து இந்த ஜாதி மதம் இது கிடையவே கிடையாது. எங்கள் தலைவர் எங்களை வழிநடத்தின விதம், அம்மா வழிநடத்தின விதம்.
இதுக்கு பல உதாரணங்கள் தனபால சொல்லலாம், நம்ம விடுதலை சிறுத்தைகள் எப்படி வச்சுருந்தாங்க அவங்க அப்படின்றதான் நிறைய உதாரணங்கள் சமூக நீதியை பற்றி அவங்கக்கிட்ட நிறைய சொல்லலாம். ஆனால் திமுக அப்படி கிடையாது. அதனால் விஜய் வந்து இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் நாம் ஒரு ஆளை ஆயிடலாம் அப்படின்னு நினச்சா, அஜித்துங்க எவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்காரு, எவ்வளோ உதவி வெளியே தெரியாமல். ஆனால் விஜய் ஏதாவது உதவிகள் செய்கிற மாதிரி இருந்தால் கேமரா ரெடியாக இருக்கும். இந்த மாணவர்களுக்கு ஃபோட்டோ நாகப்பட்டினத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும், அங்கே பின்னாடி இந்த கேமரா. இந்த ஷோ ஆஃப் பண்ணுற வேலை அதிமுக கிடையாது. ஸ்டாலின் ஒரு ஷோ ஆஃப் தான் பண்ணிகிட்ருக்கார். ஸ்டாலின் பண்ணது ஷோ ஆஃப் தான். இவர் வந்து தன்னுடைய திமுகவுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது பொதுமக்கள் மத்தியில். 520 வாக்குறுதியில் எதையுமே சரியாக செய்ய முடியல. விலைவாசி ஏற்றம், அதாவது போய் நாம் ஒரு இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அங்கே அப்பா அந்த மாதிரி ஸ்டாம்ப் ஃபீஸ் ஜாஸ்தியாக்கியாச்சு. எல்லாமே சொத்துக்கு வாங்க போனாலும் அங்கே ஜாஸ்தி கட்டணும். கரண்ட்டு பில்லு 1க்கு 3 விதம். இப்படி சில அடிமட்டமான ஒரு செய்கையால் காய்கறி விலை ஏற்றம். எப்படி டிவியை போட்டோம்னா காய்கறி விலை நிலவரம், தங்க விலை நிலவரம், வெள்ளி விலை நிலவரம், புயல் நிலவரம், இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கொலை நிலவரம், கஞ்சா, இப்படி சொல்லிட்டு போதை வஸ்துக்கள் இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிது, இன்றைக்கி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வர்த்தக போதைப்பொருள் வர்த்தக மாநிலமாகி போச்சு. கொலை மாநிலம், ஆணவ கொலை ஜாஸ்தியாகி போச்சு. பெண்கள் தனியாக நடமாட முடியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துதான் சொல்லிட்டு பொதுமக்கள் பேச, அம்மா பீரியடில் அப்படி இருந்தா, எடப்பாடியார் பீரியடில் அப்படி இருந்துதான் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சியில், உளறல் மன்னன் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு தனியாக எதையும் ஏங்க, இன்றைக்கி கூட பீகாரில் ஒரு கூட்டத்துக்கு போகிறார். அங்கே போய் மை டியர் ஃப்ரெண்ட் ராஜீவ்காந்தி அவர்களேன்னு பேசுகிறார். அங்கே உட்காந்துருது ராகுல் காந்தி. ராஜீவ்காந்தி சற்றி எத்தனையோ பல ஆண்டுகள் கடந்தோம். ராகுல் காந்தியை வந்து ராஜீவ்காந்தின்னு பேசுகிறார். அப்போ உனக்கு தெளிவான சிந்தனை கிடையாது. இப்படிப்பட்ட முதல்வரையாக தேர்ந்தெடுத்தாலும் மக்கள் இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னுடைய சரிவை சரி கட்டுறதுக்கு விஜயை பிடிஎம் ஆக்கி நீ உபயோகப்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எடுபடாது. ஏன்னா மக்கள் இப்போ வந்து புது அறிமுகம்ன்ற மாதிரி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் அடுத்து தொடர் ஆட்சி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட ஸ்டாலின் நல்லவையெல்லாம் செய்வான்னு பார்த்தா, ஸ்டாலின் குடும்பத்தில் தமிழ்நாட்டை ஒருத்தராக ஸ்டாலினை ஆடுறார் கிடையாதுங்க. இந்த பக்கம் பார்த்தா மனைவி துர்கா, இந்த பக்கம் பார்த்தா மருமகன் சபரீசன், இப்படி பார்த்தா துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டு உன் புள்ள, நீ முதலமைச்சர். எந்த அதிகாரி யார் சொல் வார்த்தையை கேட்பான்? எப்படி ஆட்சி நல்லா நடத்த முடியும்? நீ எங்களது அப்படி கிடையாது. அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார், இப்படி தான் எங்கள் கவர்மெண்ட்டு போகும். இல்லை, இப்போ என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் அரசியலில் வந்து ஒரு சாதிச்சிருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போய்க்கிட்டு. ஆஹா, எப்படி விஜயகாந்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்க? இந்த கேள்வி ஆரம்பமே புரட்சி தலைவருக்கு அது கண்ணுக்கு தெரியாத மின்சாரங்க. புரட்சி தலைவர் கண்ணுக்கு தெரியாத மின்சாரம், தொட்டா தூக்கிடும். அந்த அளவுக்கு பவர். அவரை வந்து கடவுளுக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் மனித கடவுளாக இந்த தமிழ்நாட்டு மக்களே பார்த்தாங்க. அவரை மனித கடவுளாக பார்த்தாங்க. அவருடைய தான தர்மங்கள், மனிதனை இப்படி சொல்லிக்கிட்டே போனாங்க. நிறைய சொல்லலாங்க அவரை. புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறேன்னா விஜயகாந்த் என்னங்க பண்ணிட்டார்? விஜயகாந்த் எத்தனை வந்து விஜயகாந்துக்கு அடுத்து இல்லை, ஒரு அரசியலில் ஒரு மாதம் அந்த விஜயகாந்தியே கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி வாங்க. ஒரு நிமிஷம் சார், அந்த விஜயகாந்தியே எதிர்கட்சி தலைவர் ஆக்கிறது அதிமுக. இன்றைக்கி கடலில் கரைஞ்ச கற்பூரம் மாதிரி ஒரு இதுவும் ஒன்றுமே கிடையாது. நான் அந்த கட்சி குறைச்சி மதிப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு கள நிலவரம் தான் நான் சொல்கிறேன். என்ன
விஜயகாந்த் கட்சியே இனிமேல் சாதிக்கிறதுன்றது கஷ்டம். விஜய் சாதிப்பாரான்ற கேள்விக்குறி தான். ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கூட்டத்தை வச்சுக்கின்னு, அதாவது வாரத்துக்கு சனிக்கிழமை விட்டு சனிக்கிழமை அதுக்குள்ளே அவங்க கொடுத்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுகிற இது அந்த தொனியை பார்த்தீங்களா, சினிமாத்தனமாகவே தான் இருக்குது. அது உள்ளூர உணர்வோடு பேசுகிற மாதிரியே இல்லை. ஒரு கூட்டத்தில் ஒரு திருச்சியில் நினைக்கிறேன், ஒரு அவருடைய தொண்டன் சொல்கிறதா இல்லை அவருடைய சினிமா துறையில் ரசிகர்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, அவன் மேலே ஏறிட ஆர்வம் மிகுதியால் அவனை அங்கேருந்து உன்னுடைய ஆள் தூக்கி போடுறான் வெளியே. எத்தனையோ பேர் அந்த மாநாட்டுகள், உன் மாநாடு கூட்டினிய வந்துட்டு எத்தனையோ பேர் செத்தான். அந்த குடும்பத்துக்கெல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல. எம்ஜிஆர் கிட்ட அப்படி இல்லைங்க, தன்னுக்கிட்ட வந்து உதவி நாடிட்டா அவன் வேறு யார்கிட்ட அந்த கையேந்த கூடாது. இனிமேல் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கின்ற மாதிரியா ஒரு உதவி இருக்கும் அவருடைய உதவி. நீ என்ன பண்ண நாட்டு மக்களுக்கு? உன் ரசிகருக்கே உங்கள் வீட்டில் தண்ணி வெளியே தண்ணி வைக்க மாட்டேன்ற வரலாறுலாம் உண்டு. இன்னொன்று நெகட்டிவ், அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு கவனிக்கலை, சாப்பாடு போடல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் சொன்னால் தமிழ்நாட்டில் வெகு சீக்கிரமாக பரவும். அரசியல் ரீதியாக நீ வரத்துக்கு உங்கள் அம்மாவை பகடக்காயாக உபயோகிச்ச, இதுதான் உண்மை. ஏங்க அவங்களுக்கு என்னங்க குறை? அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்ககிட்ட கையேந்தனும் என்ன குறை இருக்குது? அவங்களுக்கே குறை கிடையாது. ஆனால் வெளியே ஒளிபரப்புறது எப்படி? அவங்க அப்பா அம்மாவை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ வளர்த்துக்கிறதுக்கு, உன்னுடைய பெருமை பேசுறதுக்காக அவங்கள அப்படி பகடக்காயா. திமுக குடும்பங்க அது. இன்னொன்று, நீ வந்து பெருசாக தமிழ்நாட்டுக்காக எந்த ஒரு போராட்டங்கள்லையும் கலந்துக்கலை. இன்றைக்கி எத்தனையோ வருடங்கள் மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், அதாவது நிறைய திமுகவோட குறைகள், அதை பற்றி நீ பேசவே வரலை. இன்றைக்கி இந்த 2 வருஷமாக உன்னால் எத்தனையோ ப்ரொடியூசருங்க பாவம் கோட்டீஸ்வரனில் பிச்சைக்காரன் ஆக்கின வரலாறு உங்கள்கிட்ட உண்டு. இந்த ஒரு 2-3 வருஷமாக ஒரு 4 படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. மீதி எல்லாம் தோல்வி படம் தான் உண்டு. அந்த தோல்வியால் எத்தனையோ ப்ரொடியூசர் வீட்டுக்கு போயிட்டான். எம்ஜிஆர் நம்பி படம் எடுத்தவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டா. அடுத்த படம் அவங்களுக்கு கொடுத்து பேப்பர் ஆட் வந்தாவே போதும், பேப்பர் விளம்பரம் வந்தால் விநியோகஸ்தர்கள் எத்தனை வந்து அந்த ப்ரொடியூசர் வீட்டில் கொட்டிடுவாங்க. இப்படி அவங்கள காப்பாற்றின வரலாறு நிறைய படிக்கலாம் புரட்சி. ஆனால் உன்னால் வீழ்ந்தவங்க வரலாறு உன்னை வச்சு படிக்கலாம். உன்னை நம்பி படம் எடுத்தவனே உன்னால் காப்பாற்ற முடியல, எப்படி பொதுமக்களை காப்பாற்ற வதுருடி? கண்டிப்பாக சார். இப்போ காங்கிரஸில் வந்துட்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து கிட்ட ஒரு 100 தொகுதிகளுக்கு மேலே போட்டிடுன்ற மாதிரியான ஒரு குரல் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் தாவேகா கூட போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போய்க்கிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போது ஒரு நிலையில்லாத முதல்வர், ஒரு புத்திசாலித்தனமாக இல்லாத முதல்வர், திமுக சரிவு, இந்த தொகுதி பங்குகளில் காங்கிரஸ் நிறைய சீட்டு கேட்குறான் போதே உன்னை தரம் பிரித்து பார்த்துட்டான், உன்னுடைய பல்ஸை பார்த்துட்டான். இனிமேல் உன் கட்சி காலி. திமுக வந்து ஸ்டாலினோட ஊற்றி மூடுற கட்சிங்க அது. அதுக்காக தான் அவர் விஜய் நாடி போகிறது. அது நல்லா புரிஞ்சுங்க. திமுக வந்து புக்கை க்ளோஸ் பண்ணுறதே வந்து ஸ்டாலின் தான். முடிஞ்சு போச்சு கதை. பொதுமக்கள் பார்த்துட்டாங்க, ஐயையோ இவ்வளவு மட்டமான ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு முதலமைச்சரையாக நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோன்ற மாதிரி பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சில காரணங்கள் எவ்வளவோ சொல்லலாம். இந்த 4-5 ஆண்டு காலில் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, 75 ஆண்டு காலமாக இந்த சுதந்திரம் ஆன இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி, காமராஜர், இன்னும் சில பக்தவச்சலம், அதுக்கப்புறம் வந்த அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வந்த கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்த அம்மா, அதுக்கப்புறம் இடையிடையே வந்த கருணாநிதி, இப்போ மு.க. ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தா, மு.க. ஸ்டாலின் கதையை தள்ளிட்டு இந்த 4.5 ஆண்டுகளை தள்ளிட்டு பார்த்தா வேர்ல்டு வங்கியில், உலக வங்கியில் தமிழ்நாடு வாங்கின கடன்
நீங்களே சொல்லுங்கள். 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி. இந்த 4.5 வருஷத்தில் ஸ்டாலின் வாங்கின கடன் எவ்வளோ? 4.5 லட்சம் கோடி. நீங்களே சொல்கிறீங்க 4.5 லட்சம் கோடி. அப்போது இந்த 4.5 ஆண்டு காலில் 4.5 லட்சம் கோடியே நீ கடன் வாங்கியிருக்கியே. நர்ஸுக்கு, செவிலியருக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்தியா? டாக்டருக்கு சரியான சம்பளம் தரியா? அங்கங்கே அவங்கவுங்க போராட்டம், விவசாயிகள் போராட்டம். நெல் மழையில் வந்தால் நனைஞ்சு போகுது. அவங்க விவசாயிகள் உழைப்பு அதிகங்க. நெல் நனைஞ்சு அதுக்குரிய கூடாரம் கட்டினியா? ஒரு வேற ஹவுஸ் மாதிரி கட்டி கொடுத்தியா? எதில் நீ செலவு பண்ணுற 4 லட்சம் கோடி வாங்கி யார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? இதுதான் கேள்வி. நல்லா இருக்கிறத காவாவை இடிக்கிறது, அவங்க கட்சிக்காரரை சம்பாதிக்க திரும்ப கட்ட விடுறது. மழை வந்தாச்சு. மழை நாங்கள் 4000 கோடி மத்திய அரசு எங்ககிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது 95% முடிச்சுட்டு சொல்லிட்டு முதல்வர் சொல்லுவார். நேரு சொல்லுவார் இல்லை இல்லை 98% முடிச்சாச்சுன்னு. அப்புறம் அடுத்த பேட்டியில் சொல்லுவார் இல்லை வெறும் 2000 கோடி தான் செலவு. என்ன தாண்டா பண்ணீங்க அந்த பணத்தை? அந்த பணம் உன்னோட பணம், உன் வீட்டு பணம் கிடையாது, மக்களுடைய வரி பணம். அதில் என் பணமும் சேர்ந்து இருக்குது, ஒவ்வொரு குடிமக்களுடைய பணமும் அதில் சேர்ந்து இருக்குது. என்ன பண்ணீங்க? இப்படி பார்க்கும்போது அந்த 4.5 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் வாங்கினியே, அதோட செலவு வெள்ளை அறிக்கை தானே கேட்குறாங்க. வெளிநாடு போனால் அதை கொண்டு வந்தேன், இதை கொண்டு வந்தேன் பீத்திக்கிற. 15,000 கோடி 15,000 கோடி கொண்டு வரதுக்காடா வெளிநாடுக்கு போகிறது? இங்கே இருக்கிற நிறுவனங்களையே அங்கே வர வச்சு அதுக்கு மேலே ஒரு முதலீடு செலுத்தின மாதிரி நீ செய்கிற. ஆனால் அதிமுகவில் நம்ம எடப்பாடியார் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனார். ஒன்றை மாதிரி துபாய், ஜெர்மனி, எங்கெங்கே ஜப்பான், அமெரிக்கா அப்படி இப்படின்னு போகவே இல்லை. அவர் ஒரு சுற்றுப்பயணம் போனார். அதுக்கேற்ற வெள்ளை அறிக்கை அப்போ கேட்டியே. இப்போ என்ன சொல்கிற? அதெல்லாம் மரபு கிடையாது, மரபு கிடையாது. அன்றைக்கி மரபு. நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த மரபெல்லாம் உண்டா? கருப்பு கொடையை தூக்கிட்டு போகிறது, கருப்பு பலூனு வர்றது, அப்புறம் ஸ்பெஷலாக வெள்ளை கொடையை தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிமுக கிட்ட அசிங்கத்தனமான வேலை, கேவலத்தனமான வேலை அதிமுக செய்யாது. சார் இப்போ சமீபத்தில் திமுக முப்பெரும் விழா கரூர் நடந்துச்சு. இந்த மாநாட்டை நடத்துனது செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர். அது அந்த மாநாட்டிலே மு.க. ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே செந்தில் பாலாஜி பொழுது தள்ளினாங்க. இப்போ அடுத்து செந்தில் பாலாஜிக்கு அடுத்து அவரோட தம்பி அரசியலுக்கு உள்ள வராரு, அவர் கரூர் தொகுதியில் போட்டியிட போகிறாரு நம்ம தகவல் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி தம்பி அவர் செந்தில் பாலாஜி கேஸில் இருக்கும்பொழுது, புழல் சிறையில் இருக்கும்போது அவரை பிடிக்க முடியாத அரசாங்கம் திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரியல. இந்த செந்தில் பாலாஜி தம்பியை நல்ல பேர் நமக்கு அசோக், எங்கேருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு முளைச்சிட்டான். இன்றைக்கி அந்த கேஸ் இன்னும் முடியல. அதுக்கு மேலே செந்தில் பாலாஜி மேலே கேஸ் இருக்கிறதால அவர் உள்ளே போக வேண்டிய, தீகாருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு அடுத்து அரசியல் வாரிசாக தான் தம்பியை கொண்டு வரணுன்றது தான் இந்த பேச்சை தவிர இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இது திமுக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிற்றரசில் இருப்பாங்க. நேரு மாதிரி, பெரியசாமி மாதிரி, இப்படி அங்கங்கே சிற்றரசு, சேகர் பாபு மாதிரி, முத்துசாமி மாதிரி, இப்படி நிறைய சிற்றரசல் இருப்பாங்க. கரூருக்கு சிற்றரசன் பேரரசன் அவர். ஏன்னா திமுக வழி நடத்துறது அவன் தான். இல்லைன்னா முதல்ல ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் கெட்ட கேடுக்கு முதலமைச்சர் பட்டு, ஏயா நீ முதலமைச்சர் இருக்கும்போது அவன் இருக்கிறதுக்கு என்ன? உன் தகுதிக்கே நீ முதலமைச்சர், அவன் தகுதிக்கு உன் கட்சி இன்றைக்கி ஆடுறவன். அவன் ஸ்டேஜில் அவன் வரும்போது பாருங்கள் எல்லா மூத்தவர்கள்லாம் எழுந்து நிற்கிறாங்க. அப்போது செந்தில் பாலாஜிக்கு அந்த தகுதி இல்லையா? உனக்கு மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதியா? ஏன் மற்றவங்களாம் அந்த தகுதி கிடையாதா? அதனால் செந்தில் பாலாஜி உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால அவங்க வாரிசை கொண்டு நிறுத்துகிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுங்க உங்களுக்கு? இல்லை, அவர் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் அரசியலை சாதிக்க முடியும். யார்? அசோகா? போர்டு அவுட். அவங்க விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் சாதாரணமானவர் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொன்றுத்தையும் புட்டு வெளியே வச்சுட்டாரு. அவர் சும்மா விட மாட்டார். அங்கே இருக்கிற பாஸ்கர் விஜயபாஸ்கர் அப்படி ஒரு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. இன்றைக்கி
ஒரு விதையா தூவி தேர்தல் வரும்போது அறுவடை அறுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக. இன்றைக்கி அதே இடத்துங்கள்லாம் நம்ம எடப்பாடியார் இன்றைக்கி 165 170 தொகுதியை நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகிற இடம்லாம் வரவேற்பு எப்படிக்குது அது கவனிங்க. அந்த மக்கள் அவரை வரவேற்க சந்தோஷமான முகத்தோட அவரை வரவேற்கிற விதம், கொண்டாடுற விதம், அவரை இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு நம்ம சொல்ல முடியாதுங்க. அது 234 தொகுதியில் அவர் சொல்கிற மாதிரி 230 தொகுதியை கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்கு மேலேயும் வரத்துக்கு சான்ஸ், இன்க்ளூடிங் கரூர் உட்பட. கரூர் மக்கள் அப்படி நினைக்க முடியாதுங்க. ஏன்னா சிந்திக்கும் திறன் இப்போ வந்துடுச்சு எல்லாருக்குமே. சிந்திக்கும் திறன் வந்த உடனே இந்த குடும்பமே கொள்ளடிக்குது. சாதாரண செந்தில் பாலாஜி இன்றைக்கி மிகப்பெரிய செல்வந்தர், பல லட்சம் கோடிக்கு அதிபதி, இன்னும் சேர்க்கறதுக்கு அவங்க தம்பி அப்படின்றவங்க அங்கே சிந்திக்கும் திறனுடையவர்கள் இருக்காங்க. அந்த மக்கள் நல்ல முடிவை எடுப்பாங்க. அதிமுகவுக்கு ஆதரவாக அசாதாரணமாக நினைக்காதுங்க. அங்கே இருக்கிற எங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை அவர் அதுக்கு வேண்டிய எல்லாமே செய்வார். அதோடு இல்லாமல் எங்கள் எடப்பாடியார் அந்த கள நிலவரத்தை எப்படி அறிஞ்சு அதுக்கு என்ன செய்யணுமோ ஆக்கப்பூர்வமான வேலைகள்லாம் செய்வார். நீங்கள் அதை பற்றி அசோக் வந்துடுவான் அதை நினச்சி பார்க்கக்கூட முடியாதுங்க. அதுக்குரிய சந்தர்ப்பமே கிடையாது. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.